வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்கா எக்ஸாமுக்குள்ள பாடத்தை மீனிங்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நவீன் பத்தியை சைனிக்கா 1 அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆதுனிக் பத்தியை அதில் ஃபஸ்ட்டு லெசன் மனுஷியத்தா. இது ஒரு கவிதை. மனுஷியத்தா அப்படின்னா மனிதத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இது யார் எழுதியிருக்கான்னா மைதிலி சரண் குப்து அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். பாருங்கள், அதுக்கான சாராம்சம் பார்க்கலாம். நம்ம கவி பரிச்சை. கவிதாக்கா சாராம்ஸ் லிக்கியே, கவிதையின் கதை சுருக்கம் எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். மனுஷியத்தா அப்படின்னா மனிதத்தன்மை, அதாவது மனுஷங்க மேலே மனுஷங்க எப்படி இருக்கிறது, அன்போடு இருக்கிறது தான் மனிதத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். கவி பரிச்சை, கவிஞரின் அறிமுகம். மனுஷியத்தா நாம கவிதா ஸ்ரீ மைதிலி சரண் குப்து கி கவிதாக. மனுஷியத்தா பெயருடைய கவிதை ஸ்ரீ மைதிலி சரண் குப்து என்பவரின் கவிதை. ஆப்கோ ராஷ்டிரிய கவி மானா ஜாத்தாக, அவர் தேசிய கவிஞராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அதாவது கவர்மெண்ட்டே அவர் நல்ல கவிஞர் அப்படின்னு, தேசிய கவிஞர் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. கவிதா பரிச்சை, கவிதை எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த 2 லைனில் சொல்கிறாங்க. உதார்த்தா மனுஷைக்கா சச்சா ஆபர்ன்க. உதார்த்தானா அன்பு, பெருந்தன்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம், இது எல்லாமே உதார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதத்தன்மை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குணத்தை உதார்த்தா. அன்பான உதார்த்தா மனுஷைக்கா, அன்பு மனிதனின் சச்சா ஆபன்க, உண்மையான அணிகலன். அதாவது நகை கோல்டுலலாம் நகை போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு நகை கிடையாது. அன்பு தான் ஒருத்தரோட உண்மையான நகையாக இருக்கும், ஆபரணமாக இருக்கும், ஜுவல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கவி இஸ் கவிதா மேம் ஹமேம் உதார் பனானே கா உபதேஷ் தேத்தேக. கவிஞர் இந்த கவிதையில் நாம் அன்பானவர்களாக ஆவதற்கான பனானே ஆக்குவதற்கான உபதேசத்தை கொடுக்கிறார். கவிதா கா சாராம்ஸ், கவிதையின் கதை சுருக்கம். கவி மனுஷியோம் சே ககுத்தேகம், கவிஞர் மனிதர்களிடம் சொல்கிறார். கீன என்னவென்றால், மனுஷை ஜீவன் நஸ்வர்க, மனிதனுடைய வாழ்வு அழியக்கூடியது. இஸ்லியே தும் மௌத்து சே மத் டரோ, அதனால் நீ மரணத்திற்கு பயப்படாதே. மௌத்து சேனா மரணத்திற்காக அப்படின்னு அர்த்தம். மத் டரோ பயப்படாதே. ஹம் சபுக்கோ ஏக் தின் மர்னாகி படேகா, நாம் எல்லோரும், ஹம்னா நாம், சபுக்கோ எல்லோரும், ஏக் தின் ஒரு நாள், மர்னாகி இறந்தே, படேகா ஆக வேண்டும், நாம் எல்லோரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். யதி ஜீத்தே சமை ஹம் உதார் ரஹேங்கே தோ हमारी मृत्यु के बाद भी लोग हमें याद करेंगे. यदि न இதுவே ஜீத்தே சமை வாழும் சமயத்தில், ஹம் உதார் ரஹேங்கே நாம் அன்புடன் இருந்தோமானால், ஹம் உதார் ரஹேங்கே தோ அன்புடன் இருந்தோமானால், வாழ்ந்தோமானால், ரஹேங்கே தோனா வாழ்ந்தோமானால், ஹமாரி முர்த்யூக்கே பாத் பி நம்முடைய, முர்த்யூனா இறப்பிற்கு, பாத் பி பிறகும் கூட, லோக் மக்கள், ஹமேம் நம்மை, யாது கரேங்கே நினைவில் கொள்வார்கள். யாதுனா ஞாபகம் வச்சுக்கிறது. யதி ஐசா நா ஹுவா தோ, இதுவே அப்படி செய்யவில்லை என்றால், இதுவே அப்படி நா ஹுவாத்தோ நடக்கவில்லை என்றால் நாம் அந்த மாதிரி அன்போடு இருக்கலை அப்படின்னா, ஹமாரா
ஜீனா மர்னா பேக்கார்க. நம்ம அப்படி அன்போடு இருக்கலை அப்படின்னாக்கா நம்முடைய ஹமாரா நம்முடைய ஜீனா வாழ்க்கையும் மரணமும் பேக்கார்க வீணாகி போகும். நம்ம வாழ்ந்தாலும் அது வீணாக தான் இருக்கும், இறந்தாலும் வீணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ மனுஷே துஸ்ரோம் கேலியே ஜீத்தாக வகு கபி நகி மர்த்தா. எந்த மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்கிறானோ, ஜீத்தாகனா வாழ்கிறானோ, வகு கபி நகி மர்த்தா அவன் எப்பொழுதும் இறப்பதில்லை. ஸ்வயம் சாரா கானா ஜானூரோம் கா குன்க. சுயநலம், ஸ்வயம்னா சுயநலமாக இருக்குது. சாரா கானா புல்லை சாப்பிடும். கானா சாரானா புல்லை சாப்பிடும். சாரானா புல், பாசும் தலைகள் அப்படின்னு சொல்லலாம். புல்லை சாப்பிடும். ஜான்வரோம் கா குன்க விலங்கின் குணம். ஜான்வரோம்னா விலங்கு இல்லையா, விலங்கின் குணம். துஸ்ரோம் கே லியே ஜீனா மர்னா மனுஷேக்கா குன்க. மற்றவர்களுக்காக, துஸ்ரோம் கேலியே மற்றவர்களுக்காக, ஜீனா மர்னா வாழ்வதும் இறப்பதும், மனுஷேக்கா குன்க மனிதனுடைய குணம். சரஸ்வதி உதார் மனுஷேக்கா குன்கான் கர்த்திக. சரஸ்வதி உதார் அன்பான மனிதர்களின் புகழை பாடுகிறாள். குன்கான் அப்படின்னா புகழ் பாடுறது. யஹ் பூமி உஸ்கா ஆபார் மாந்திக. இந்த பூமி அவர்களை பாரமாக நினைக்காது. ஆபார், பார்னா பாரம், ஆபார்னாக்கா பாரமாக நினைக்காது. உஸ்கி கீர்த்தி ஹர் கஹிம் ஃபைல்தீக. அவர்களுடைய புகழ் ஒவ்வொரு இடத்திலும் பரவி இருக்கும். யஹ் திருஷ்டி உஸ்கி பூஜா கர்த்திக. இந்த படைப்புகள்னால் பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே என்ன பண்ணும், உஸ்கி பூஜா கர்த்திக அவர்களை வணங்கும், பூஜை செய்யும். ஜோ ஆத்மி பூரி துனியா கோ அப்னா பியார் தேத்தாக. எந்த மனிதன் உலகம் முழுவதற்கும் தன்னுடைய அன்பை கொடுக்கிறானோ, வஹி மனுஷைக அவனே மனிதன். ரதிதேவ் நாமக் ஏக் ராஜா தா. ரதிதேவ் பெயருடைய ஒரு ராஜா இருந்தார். வஹ் அப்னா போஜன் துஸ்ரோம் கோ தேக்கர் ஸ்வயம் பூக்கா ரஹா. அவர் தன்னுடைய சாப்பாடை உணவை மற்றவருக்கு கொடுத்து ஸ்வயம் தான் பசியாக இருந்தார். ததிச்சி நே தேவோம் கோ அப்பனி ரீட் கி ஹட்டி தி. ததிச்சினா ஒரு முனிவரோட பேர். ததிச்சிங்கிற முனிவர் தேவோம் கோ தேவர்களுக்காக தன்னுடைய அப்பனி தன்னுடைய ரீட்டுக்கு ஹட்டி முதுகெலும்பு. ரீட்டுனா முதுகெலும்பு, ஹட்டினா எலும்பு, முதுகினுடைய எலும்பை கொடுத்தார். ராஜா சிபினே அப்பனா மாம்ஸ் காட்கர் தியா. சிபி என்ற ராஜா தன்னுடைய மாம்ஸ்னாக்க சதையை காட்கர் வெட்டி கொடுத்தார். சிபி என்ற ராஜா தன்னுடைய சதையை வெட்டி கொடுத்தார். வீர் கர்ணனே அப்பனா கவச் தியா. வீர கர்ணன் தன்னுடைய கவசத்தை கொடுத்தார். யஹ் சரீர் நஸ்வர்க இந்த உடல் அழியக்கூடியது. ஆத்மா கோ சரீர் கி சிந்தா கர்ணா நகி சாகியே. ஆத்மாங்கிறது உயிர். உடலின் பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது உடல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சகானுபூதி மகான் குன்க. இரக்க குணம். சகானுபூத்தினா இரக்க குணம், சிறந்த குணம். மகான் குண சிறந்த குணம். துனியா தயாளுவோம் கோ சாகத்திக. உலகம் கருணை உள்ளவர்களை விரும்புகிறது, தயாள குணம் உள்ளவர்களை விரும்புகிறது. புத்தத் தயாளுதே.
புத்தர் இரக்க குணம் உள்ளவர். லோக உன்கி வந்தனா கர்த்தேதே, மக்கள் அவரை வணங்கினார்கள். தே போட்டிருக்காங்களா, வணங்கினார்கள். பரோபகாரி ஹி உதா மனுஷேக, மற்றவர்களுக்கு உதவுபவனே, ஹெல்ப் பண்ணுறவனே, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் உதார் மனுஷேக, அன்புள்ள மனிதன். ஜோ துஸ்ரோம் கேலியே ஜீதா மர்த்தாக வகி மனுஷேக, யார் மற்றவர்களுக்காக வாழ்ந்து இறக்கிறானோ வகி மனுஷேக, அவனே மனிதன். விசேஷ்தா, சிறப்பு. இந்த கவிதையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா சரல் அவுரே சுபோதுக, கவிதை எளிமையாகவும் மற்றும் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியதாகவும், நல்ல ஒரு கருத்தை இது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபோதுனா நல்ல அறிவை கொடுக்கறது. மனுஷை பனே ரஹ்னே கா தரிக்கா பனாத்திக, மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கான, மனுஷை பனே ரஹ்னே மனிதனாக ஆக்குவதற்காக, தரிக்கா பதாத்திக வழியை சொல்கிறது. இந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க, மனுஷனாக வாழ்கிறதுக்கான வழியை சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். நம்ம பாருங்க. प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए. கேள்விக்கான பதிலை ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவி மைதிலிச்சரண் குப்த் பசு பிரவருத்தி கிசே ககுதேக, கவிஞர் மைதிலிச்சரண் குப்த் விலங்கு என்று எதை சொல்கிறார்? பசு பிரவருத்தினா விலங்கின் குணம் அப்படின்னு அர்த்தம். கவி மைதிலிச்சரண் குப்த் ககுதேகம், கவிஞர் மைதிலிச்சரண் குப்த் சொல்கிறார் கி என்னவென்றால், அப்னே லியே தனக்காக ஜீனா வாழ்வதை பசு பிரவருத்தின மிருக குணம் என்று சொல்கிறார். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ததிச்சி நே கிஸ்கே லியே அப்னா அஸ்திஜால் தியா, ததிச்சி யாருக்காக தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார்? அஸ்திஜால் அப்படின்னா முதுகெலும்பு, அஸ்தித் அப்படின்னா அஸ்தி அப்படின்னா முதுகெலும்பு சரிங்களா. ஜால் அதோட முதுகெலும்பை என்ன பண்ணார் அவர்? தன்னை எரித்து முதுகெலும்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ததிச்சினே தேவம் கேலியே, ததிச்சி என்ற முனிவர் தேவர்களுக்காக தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார். கவி மைதிலிச்சரண் குப்த்ஜி கே விசார் மே மனுஷை கவுன்க, कवि मैथिलीचरण गुप्त के विचार में औरों के लिए जीने वाला ही मनुष्य है. कवि मैथिलीचरण गुप्त के विचार में, கவிஞர் மைதிலிச்சரண் குப்தின் கருத்தின் படி மற்றவர்களுக்காக, औरों के लिए மற்றவர்களுக்காக, ஜீனே வாலா வாழ்பவர்களை, ஏ ஹீன ஹே வாழ்பவர்களையே மனிதன் என்கிறார். மனுஷேக. கவி மைதிலிச்சரண் குப்த் கின்கோ, கவி மைதிலிச்சரண் குப்த் கின்கோ உதார் மான்தே ஹை, கவிஞர் மைதிலிச்சரண் குப்த் யாரை அன்புள்ளவர் என்று கருதுகிறார்? கவிஞர் மைதிலிச்சரண் குப்த் பரோபகாரி கோ உதார் மான்தே ஹ, கவிஞர் மைதிலிச்சரண் குப்த் மற்றவர்களுக்கு உதவி செய்பவரை உதார் மான்தேக அன்புள்ளவராக கருதுகிறார். இந்த எஸ்ஏவும் நம்ம கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துட்டோம். இஆர்சியான சந்தர்ப்பம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எஸ்ஏவும் உங்களுக்கு இஆர்சியும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.